தமிழக அரசியல் களம் அரை நூற்றாண்டு காலமாக இரண்டு திராவிட பெரும் கட்சிகளால் அசைக்க முடியாத கோட்டையாக ஆட்சி செய்யப்பட்டு வரும் ஒரு கடினமான நிலப்பரப்பு. இந்த இரு துருவ அரசியலை உடைக்க நினைத்து காணாமல் போனவர்களின் வரலாறுகளே இங்கு அதிகம். ஆனால் எந்தவித வலுவான அரசியல் பின்புலமும் இல்லாமல், பெரும் பணபலம் இல்லாமல், வெறும் வார்த்தைகளை மட்டுமே கூர்மையான ஆயுதமாக ஏந்தி ஒரு மாபெரும் இளைஞர் படையை, தம்பிகள் என்ற ஒரு அரசியல் ராணுவத்தை ஒருவரால் உருவாக்க முடிகிறது என்றால் அது சாதாரணமான விஷயமல்ல. அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான். ஆனால் இங்குதான் ஒரு மாபெரும் வியப்பு ஒளிந்திருக்கிறது. திரைக்கு பின்னால் காதல் கதைகளையும் ஆக்ஷன் திரைப்படங்களையும் இயக்கிய ஒரு சாதாரண சினிமாக்காரர் எப்படி இவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு அரசியல் தலைவராக மாறினார்? அவருடைய இந்த தீராத கோபத்தின் ஊற்றுக்கண் எது? இது 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நடந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவில் ஒரே இரவில் உருவானதா, அல்லது அதற்கான விதைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவரது அடிமனதில் ஆழமாக விதைக்கப்பட்டிருந்தது? 90களில் செந்தமிழன் சீமான் வெறும் ஒரு திரைப்பட உதவி இயக்குநராக சென்னைக்குள் நுழைந்தார். சிவகங்கை மாவட்டம் அரணையூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பாரதிதாசன் கவிதைகளையும் திராவிட இயக்க மேடை பேச்சுகளையும் கேட்டு வளர்ந்த ஒரு சாதாரண இளைஞன் அவர். ஆரம்பத்தில் அவர் தீவிர திராவிட பற்றாளராகவே இருந்தார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு வியப்பான உண்மை. திமுகவின் மேடைகளிலும் திராவிட இயக்க சிந்தனைகளிலும் ஊறி திளைத்தவர் எப்படி அதை முற்றிலுமாக நிராகரித்துவிட்டு தமிழ் தேசியம் என்ற எதிர்முகாமை நோக்கி நகர்ந்தார்? தான் நேசித்த கொள்கைகளை தூக்கி எறிந்துவிட்டு முற்றிலும் புதியதொரு தத்துவத்தை நோக்கி அவரை உந்தித் தள்ளிய அந்த மாபெரும் சக்தி எது? வரலாறு என்பது வெறும் சம்பவங்களின் தொகுப்பு அல்ல, அது பல தலைவர்களின் சிந்தனைகளால் பின்னப்பட்ட ஒரு வலை. சீமானின் ஒவ்வொரு மேடை பேச்சிலும் பல வரலாற்று தலைவர்களின் பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அவர் பேசும் நாம் தமிழர் என்ற முழக்கம் சீபா ஆதித்தனாரிடமிருந்து கடன் வாங்கப்பட்டதா? உழைக்கும் மக்களின் விடுதலையை பேசிய மார்க்சியமா? ஆதிக்கத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய சே குவேராவின் பாதையா? அல்லது உலகமே அஞ்சி நடுங்கிய ஆனால் ஈழத் தமிழர்களால் தேசிய தலைவர் என்று கொண்டாடப்படும் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் நேரடி தாக்கமா? இது செவிவழி கதையல்ல, இது தரவுகளின், உண்மை சம்பவங்களின் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலான ஒரு வரலாற்று தேடல். சீமான் என்ற அரசியல் ஆளுமையின் மூளைக்குள் ஆழமாக ஊடுருவி அவரது அரசியல் சிந்தனையை வடிவமைத்த உண்மையான ஆசான்கள் யார் என்பதை தேடும் பயணம் இது. வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களை புரட்டுவோம். ஒரு தலைவனின் உருவாக்கம் அவனது குழந்தை பருவத்தில் இருந்தே தொடங்குகிறது. சீமானின் தந்தை செந்தமிழன் ஒரு தீவிர காங்கிரஸ்காரர், பெருந்தலைவர் காமராஜரின் பற்றாளர். ஆனால் இளம் வயது சீமானை ஈர்த்தது காங்கிரஸ் அல்ல, தமிழ்நாட்டில் அப்போது சுழன்றடித்துக் கொண்டிருந்த திராவிட புயல். 1980கள் மற்றும் 90களில் எந்த ஒரு தமிழ் இளைஞனையும் போல சீமானும் பெரியார், அண்ணா மற்றும் கருணாநிதியின் மேடை பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டார். அவரது ஆரம்பகால பேச்சுகளில் திராவிட இயக்கத்தின் பகுத்தறிவு சிந்தனைகளும் சமூக நீதி பார்வையும் ஆழமாக பதிந்திருந்தன. திராவிட இயக்கத்தின் மேடை பேச்சாளர்களின் அடுக்குமொழி வசனங்கள் அவரது மொழி திறனை கூர்மையாக்கின. ஆனால் திராவிட இயக்கத்தின் மீதான அவரது பற்று நீண்ட காலம் நீடிக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தமிழ் மொழியையும் தமிழர்களின் உரிமைகளையும் ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகின்றன என்ற எண்ணம் அவருக்குள் முளைக்கத் தொடங்கியது. அவர் ஒரு மாற்று சிந்தனையை தேடத் தொடங்கினார். அந்த தேடல் அவரை திராவிடத்திடமிருந்து பிரித்து தமிழ் தேசியம் என்ற ஆழமான வேர்களை நோக்கி கொண்டு சென்றது. சீமானின் அரசியல் சிந்தனையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய முதல் வரலாற்று ஆளுமை சீபா ஆதித்தனார். இன்று நாம் பார்க்கும் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரோ அல்லது அதன் அடிப்படை சித்தாந்தமோ சீமானால் புதிதாக உருவாக்கப்பட்டதல்ல. 1958ஆம் ஆண்டிலேயே நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் சீபா ஆதித்தனார். திராவிட நாடு என்ற கோரிக்கையை நிராகரித்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை ஆதித்தனார் முன்வைத்தார். ஆதித்தனாரின் தமிழ் பேரரசு என்ற நூல்தான் சீமானின் அரசியல் வேதமாக மாறியது. தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற சீமானின் மிக முக்கியமான, அதே சமயம் மிகவும் சர்ச்சைக்குரிய அரசியல் முழக்கம் நேரடியாக ஆதித்தனாரின் எழுத்துகளிலிருந்து பெறப்பட்டது. திராவிட சிந்தனையிலிருந்து விடுபட்ட சீமானுக்கு மொழி சார்ந்த தேசியத்தை, எத்னோ லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் என்ற ஒரு தெளிவான அரசியல் வடிவமாக மாற்றிக் கொடுத்தது சீபா ஆதித்தனாரின் சித்தாந்தமே. ஆதித்தனாரோடு
சேர்ந்து தனித்தமிழ் இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் தேசிய கவிதைகளும் சீமானின் உரைகளில் தீயாக பற்றிக் கொண்டன. ஒரு தலைவன் வெறும் உள்ளூர் வரலாற்றை மட்டும் படித்துவிட்டு உருவாகிவிட முடியாது. சீமானின் மேடை பேச்சுகளை கூர்ந்து கவனித்தால் அவர் பல சர்வதேச புரட்சியாளர்களின் பெயர்களை தொடர்ந்து உச்சரிப்பதை காண முடியும். முதலாளித்துவத்திற்கு எதிரான சீமானின் பொருளாதார சிந்தனைகளுக்கு அடித்தளமிட்டது கார்ல் மார்க்சின் தத்துவங்கள். நிலம், நீர், வளம் அனைத்தும் மக்களுக்கே சொந்தம் என்று அவர் பேசும் சூழலியல் சார்ந்த சோசியலிச பொருளாதாரம் மார்க்சிசத்தின் நவீன வடிவமாகும். அதேபோல அதிகாரத்தை எதிர்த்து சமரசமின்றி போராடும் குணத்தை அவர் சே குவேரா மற்றும் ஃபிடல் காஸ்ட்ரோவிடமிருந்து உள்வாங்கினார். பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடிய யாசர் அரபாத்தின் வரலாற்றை ஈழத் தமிழர்களின் விடுதலை போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு உலகளாவிய அரசியல் பார்வையை அவர் வளர்த்துக் கொண்டார். உள்ளூரில் ஆதித்தனார், உலக அரங்கில் மார்க்ஸ் மற்றும் சே குவேரா, இந்த இரட்டை சிந்தனைகளின் கலவைதான் சீமானின் தொடக்க கால அரசியல் தத்துவத்தை வடிவமைத்தது. ஆனால் இது முழுமையான வடிவம் பெற அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு நேரடி ஆசானும் தேவைப்பட்டார். சீமானின் வாழ்க்கையை 2008க்கு முன் 2008க்கு பின் என்ற 2 காலகட்டங்களாக பிரிக்கலாம். 2008ஆம் ஆண்டு ஈழத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நேரம். அந்த சமயத்தில் அவர் வன்னி பெருநிலப்பரப்புக்கு சென்று தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்புதான் சீமானை ஒரு சினிமா இயக்குனரிலிருந்து முழுநேர அரசியல்வாதியாக, ஒரு தீவிர தமிழ் தேசியவாதியாக உருமாற்றியது. என்னை அரசியல் களத்திற்கு அனுப்பியது அண்ணன் பிரபாகரன் தான் என்று சீமான் பலமுறை வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவு சீமானின் மனதில் ஈடு செய்ய முடியாத பெருவலியை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட அந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியாலும் தடுக்கப்படவில்லை என்ற கோபம் அவருக்குள் வெடித்தது. பிரபாகரன் முன்வைத்த ஆயுத போராட்ட பாதையை தமிழ்நாட்டில் ஜனநாயக போராட்ட பாதையாக மாற்ற அவர் முடிவு செய்தார். பிரபாகரனின் ராணுவ கட்டுப்பாடு, சமரசம் செய்யாத அரசியல் கொள்கை மற்றும் தமிழ் இனத்தின் மீதான பற்றை அப்படியே உள்வாங்கி 2010ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் நாம் தமிழர் கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். இன்று சீமானின் கட்சி கட்டமைப்பு, கொடி, சின்னம், புலிக்கொடி மற்றும் அவர் தனது தொண்டர்களை தம்பி என்று அழைக்கும் முறை என அனைத்தும் பிரபாகரனின் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நேரடி நீட்சியாகவே காணப்படுகிறது. ஆக சீமானின் அரசியல் சிந்தனை என்பது எந்த ஒரு தனி மனிதனால் மட்டும் வடிவமைக்கப்பட்டதல்ல. அது சீபா ஆதித்தனாரின் மொழி தேசியம், கார்ல் மார்க்சின் சமதர்ம பொருளாதாரம், சே குவேராவின் சமரசமற்ற கிளர்ச்சி மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆழமான இனப்பற்று, இந்த 4 மாபெரும் தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சித்தாந்த கோட்டையாகும். வரலாற்றில் எப்போதுமே ஒரு சுவாரஸ்யமான முரண் மறைந்திருக்கும். எந்த ஒரு மாபெரும் தத்துவமும் தனக்கான மிகப்பெரிய விமர்சகனை தனக்குள்ளிருந்தேதான் பெற்றெடுக்கிறது. சீமானின் அரசியல் பயணமும் அத்தகைய ஒரு வரலாற்று முரண்தான். பெரியார், அண்ணா, கலைஞர் என திராவிட இயக்கத்தின் ஆளுமைகளை தன் இளமை காலத்தில் ஆசான்களாக ஏற்றுக்கொண்ட அதே சீமான் தான் இன்று அந்த திராவிட சித்தாந்தத்தின் ஆணிவேரை அசைத்து பார்க்கும் மிக கடுமையான அரசியல் எதிரியாக மாறியிருக்கிறார். அவரை பேச வைத்தது திராவிட மேடைகள். ஆனால் அவர் பேசுவதோ சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் தத்துவம். அவருக்குள் சமூக நீதியை முதலில் விதைத்தது பெரியார். ஆனால் அந்த நீதியை அவர் அடைவதற்கான பாதையாக தேர்ந்தெடுத்தது கார்ல் மார்க்ஸையும் சே குவேராவையும். அவருக்கு தாய்மொழியின் மீது தணல் போன்ற உணர்வூட்டியது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆனால் அந்த உணர்வை வெறும் வார்த்தைகளாக விடாமல் ஒரு அரசியல் ஆயுதமாக, ஒரு கட்டுக்கோப்பான இளைஞர் படையாக மாற்றிக் கொடுத்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன். ஒரு காலத்தில் வெறும் திரைப்பட இயக்குனராக கற்பனை கதைகளை உருவாக்கிக் கொண்டிருந்த செந்தமிழன் சீமான் முள்ளிவாய்க்கால் என்ற நிஜ உலகின் பெருந்துயரத்தால் செதுக்கப்பட்டார். கேமரா லென்சுகள் வழியாக உலகை பார்த்தவர் தன் இனத்தின் கண்ணீர் வழியாக அரசியலை பார்க்க தொடங்கினார். அவர் யாரால் ஈர்க்கப்பட்டார் என்பதை விட அவர் எந்த வலிகளால் உந்தப்பட்டார் என்பதே அவரது அரசியலின் மையப்புள்ளியை தீர்மானித்தது.
தீர்மானித்தது. வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் இதுதான். மாபெரும் தலைவர்கள் ஒருபோதும் சூன்யத்திலிருந்து பிறப்பதில்லை. அவர்கள் காலத்தின் தேவைகளாலும் மக்களின் தீராத வலிகளாலும் தங்களுக்கு முன் வாழ்ந்த சிந்தனையாளர்களின் சித்தாந்தங்களாலும் வார்க்கப்படுகிறார்கள். சீமானின் அரசியல் சிந்தனை என்பது பல தசாப்தங்களாக தமிழகத்திலும் ஈழத்திலும் உலக அரங்கிலும் வீசிய அரசியல் புயல்களின் ஒட்டுமொத்த கலவை. அந்த புயல் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய விடியலை கொண்டு வருமா, அல்லது வரலாற்றின் பக்கங்களில் வெறும் தடயமாக மட்டுமே மாறுமா? இதை தீர்மானிக்கப் போவது சீமானோ அவரது ஆசான்களோ அல்ல, காலம் மட்டுமே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்.